நான் ஜாக்கி சேகர், ஜாக்கி டிவிக்காக நம்மோடு இணைந்து ஒரு இடம் வந்திருக்கிறார். இது பிக் பாஸ் காமன் மேன் ஷோ. இந்த காமன் மேன் ஷோ மிகப்பெரிய அளவில் வந்து சமூக வலைதளங்களை கழுவி ஊற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஒரு 5 போட்டியாளர்கள் 50 போட்டியாளர்களை எடுத்துட்டு ஏற்கனவே அவங்க வந்து யார் யாரை செலக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ்ல வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துறாங்களா, இல்ல இதை இது எல்லாருமே ஐவாஷ் தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏற்கனவே அவங்க செலக்ட் பண்ணிட்டாங்க, இது ஒரு ஐவாஷ். இப்போ உதாரணத்துக்கு வெளியில வந்த போட்டியாளர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா, அதாவது காமன் மேன் ஓகேங்க, ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்சரு ஒருத்தர் வந்து சமையல் பண்றாரு, ஒருத்தர் வந்து மோல் அடிக்கிறாரு, இது மாதிரி இன்ஃப்ளூயன்சராகி அவர் தனியா இருக்கிறார், அவர் கூப்பிட்டீங்கன்னா கூட ஒரு நியாயம் இது. எஸ்எஸ் மியூசிக் மாதிரி ஒரு சேனல்ல இருக்கிறவரையே வந்து நீங்க வந்து எடுக்கிறீங்க அப்படின்னும் போது அது எப்படி காமன் மேன் லிஸ்ட்ல வரும்னு கேட்கறது நியாயமான கேள்வி. அதே மாதிரி 50 பேரை வந்து நீங்க வந்து பஸ்ல ஏத்துனது, அந்த 50 பேருமே உள்ளார எடுத்துக்கிட்டு எதுக்கு அந்த 2.5 மணி நேரம் பஸ்? அப்ப அதுக்கு நீங்க சொல்லணும், ஒண்ணு சீட் இல்லாதவங்க கீழே இறங்குங்க, என்ன சீட் இல்லாதவங்க இறங்கிட்டீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா கூட பரவாயில்ல. அதுல ஒரு சின்ன விஷயம் வந்துகிட்டு இருக்கு ஜாக்கி. சீட்டு ஏறாதவங்க லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா முனியமா இருப்பாங்க. அப்ப எல்லாத்தையுமே கனெக்ட் பண்றாங்க எல்லாரும். அப்ப மக்கள் வந்து, அதாவது நான் என்ன ஒன்னாலும் செய்வேன், நீங்க வந்து பார்த்துதான் ஆகணும்ன்றது ஒரு வகை. ஆனா விமர்சனங்கள்னு ஒண்ணு இருக்குல்ல, அது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும்போது என்னன்னா உங்க மேல இருக்கிற அந்த கிரெடிபிலிட்டி போயிடும். அதுதான் இங்க சொல்லக்கூடிய விஷயம். சோ பிள்ளையார் பிடிக்க குரங்கா மாறிச்சுன்னு வச்சுக்கோங்க, அது ரொம்ப கஷ்டம். அதுதான் கொஞ்சம் இந்த இதுல பேச போறோம். முக்கியமா மோனிகா கிறிஸ்டினா அவங்க தான் வந்து முதல் ரிஜெக்ஷன்ஸ், அதாவது பிக் பாஸ் காமன் ஷோ டெலிகாஸ்ட்ல முதல் ரிஜெக்ஷன். அவங்களுடைய புலம்பலை வைத்து இன்னும் மற்ற போட்டியாளர்கள்லாம் என்ன புலம்புனாங்கன்றதையும் கொஞ்சம் பேச போறோம். ஸோ ஸ்டே டியூன் வித் அஸ். மோனிகா கிறிஸ்டினா அவங்க தான் வந்து முதல் போட்டியாளர் ரிஜெக்ஷன். அவங்க அந்த ரிவ்யூவில் நம்ம சொன்னோம், இவ்வளவு ஒரு பெரிய விஷயம் வந்து நீங்க என்ன சாதிச்சீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் இங்க வந்து நிக்கிறதே பெரிய சாதனை அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இதை வச்சு நாமளே சொன்னோம், என்னமா இவ்வளவு தூரம் வந்து இதுதான் இப்ப இதுதான் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படின்ட்டு சில பேர் இந்த, ஏன்னா இங்க வந்த காமன் மேன் ஷோவுக்கு வந்த நிறைய பேர் இப்படிதான் அபத்தமாலாம் இருந்தாங்க. இப்ப ஒரு பொண்ணு நேத்து கூட ஒரு பொண்ணு, நான் யார்ட்டையும் பேச மாட்டேன், யாரு கூடயும் டச்ல இருக்க மாட்டேன், அப்ப 20 பேர் இருக்கிற வீட்டுல நீ இப்படி போயிருப்பேன்னு அனுப்பிச்சு விட்டாங்க. இந்த மாதிரி அப்புறம் ஒருத்தவங்க வந்து எனக்கு வந்து பிக் பாஸே பார்த்தது இல்ல, ஒரு 2-3 சீன் மட்டும் பார்த்தேன்னா அவங்கள செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மாதிரியான அபத்த கூத்துகள் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இந்த நீ என்ன சாதனை பண்ணணும் போது இங்க வந்ததே சாதனைன்னு சொன்னாங்கல்ல, அவங்க ஒரு சூப்பரான ஒரு சாதனை பண்ணிருக்காங்க. அந்த விஷயத்தையும் அவங்க வந்து சொல்லவே இல்லை இல்ல. அதுதான் இங்க மேட்டர் ஆக்சுவலா. சோ பாத்தீங்க அப்படின்னா 8 மாசத்துக்கு குழந்தையா இருக்கும்போது அவங்க அப்பா விட்டுட்டு போயிட்டாரு. அவங்க அப்பா விட்டுட்டு போயிட்டாரு. அதுக்கு பிறகு இந்த பொண்ணு வளர்ந்து படிச்சு பெரிய லெவலுக்கு வந்து Facebookல அவங்க அப்பாவை தேர்ந்தது எவ்வளவு பெரிய சாதனை. அந்த மாதிரி வந்து இன்னைக்கு ஏர்ன் பண்ணி இன்னைக்கு எல்லாருமே அவங்க தான் பாத்துட்டு இருக்காங்க. 28 வருஷம். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு ஜாக்கி. அப்ப அந்த பொண்ணு எந்த அளவுக்கு மெச்சூர்டுங்கிறது முதல்ல நீங்க பாக்கணும். அப்பா இல்லாத பொண்ணு, அவங்க அந்த கஷ்டம் அப்பதான் தெரியுங்கிறதெல்லாம் அப்பாட்டு இத்தனைக்கும் விட்டுட்டு போன அப்பா. அப்படி இருந்தும் கூட 27 வருஷம் கழிச்சு கண்டுபிடிச்சு அவர் சைட் ஆஃப் த ஸ்டோரியை கேட்டு ஏதோ ஒரு விஷயம் நடந்து அதன் பிறகு அவரை கூட்டிட்டு வந்து இப்ப எல்லாரும் ஒன்னா இருக்காங்க. அவங்க எல்லாரையுமே நான் தான் பாத்துக்கிறேன். இதுதான் வந்து அந்த பொண்ணு பண்ண பெரிய விஷயம். அண்ட் இயல்பாகவே வந்து சிங்கிள் பேரண்டா இருக்கும்பொழுது அந்த பசங்க படுற கஷ்டம் எல்லாமே இருக்கு. அத மீறி நான் ஒரு லெவலுக்கு வந்திருக்கேன், ஃபினான்ஷியலா இண்டிபெண்டன்ட் ஆயிருக்கேன், எல்லாரையும் நான் தான் பாத்துக்கிறேன்ற அளவுக்கு அந்த மோனிகா கிறிஸ்டினா இன்னைக்கு வந்து ஒரு பொசிஷன்ல இருக்காங்க. நீ என்ன சாதனை பண்ணும்போது அந்த கதையை ஃபுல்லா சொல்லிருக்காங்க, நம்மளுக்கு அதை காமிக்கவே இல்லை. அதேதான் திரும்ப நம்ம கிட்ட வந்து ராஜி கேட்டது என்னன்னா, நீ என்ன சாதனை இங்க வந்ததே அப்ப ஒரு பொண்ணு ஏற்கனவே ஒரு சாதனையை சொல்லிடுச்சு, திரும்பவும் அதே கேள்வி கேட்கும் போது என்ன சொல்லுவாங்க, அப்ப இங்க வந்ததே சாதனை தான் சொல்லுவாங்க அந்த பொண்ணு. ஆனா இந்த போட்டியாளர்கள் எல்லாருக்கிட்டையும் இருக்கிற ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா, 5 மணி நேரம் எடுத்தாங்க, 2-3 நிமிஷம் கூட காமிக்கல, 5 மணி நேரம் எஃபெக்ட். இப்ப ஒரு படத்துக்கு வந்து 90 நாள் 100 நாள் வேலை செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க, படம் 2.5 மணி நேரம் தான் காமிப்பாங்க. இந்த எளிய உண்மையை தான் நீங்க புரிஞ்சுக்கணும். போட்டியாளர்கள் எல்லாருக்குமே வந்து, ஏன்னா அவங்க காமன் மேன், they are not media persons. அதாவது பெரிய பெரிய நடிகர்கள் நடிச்ச படங்கள் நடிச்சவங்களுக்கு, இப்ப உதாரணத்துக்கு பாக்கியராஜ் பையன் சாந்தனு நடிச்ச படம் மாஸ்டர் ஏதோ நடிச்சாப்புல பேட்டிலாம் பயங்கரமா கொடுத்தாரு, வந்தது இன்னும் 4 சீனா 2 சீனே தான், அவ்வளவுதான். இதுதான் நிதர்சனம். சோ ஒரு படத்தை வந்து எடிட் பண்ணும்போது தேவையில்லாத விஷயத்தெல்லாம் எது இதெல்லாம் படத்துக்கு வந்து வைக்கலாம் பிரச்சனை இல்லைன்ற சீன்லாம் தூக்கிடுவாங்க.
கண்டிப்பா. அந்த மாதிரி அதே நேரத்துல தான் மேல தப்பே இல்லாத மாதிரி எடிட் பண்றதும் உண்மை. இப்ப உதாரணத்துக்கு ஏற்கனவே நான் ஒரு 5 பேரை செலக்ட் பண்ணிட்டேன். 50 பேர் நாங்களும் அக்னி பரீட்சா மாதிரி ஒண்ணு வைக்கிறோம்னு வச்சுட்டீங்க. இப்ப போனவங்க அத்தனை பேர் என்ன பண்றாங்க, வெளியே போய் அவங்க புலம்பல பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து சேனல் சைட பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு வந்து ஹாப்பி தான். ஆமா, பேச்சு பொருளாக இருக்குது. ஏன்னா இது பேசு பொருளாவே இருக்குது. அப்ப என்னதான் ஆகணும்ன்றத பாப்பாங்க. பொதுவா வந்து இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் வந்து அவங்க வந்து என்ஜாய் பண்ணுவாங்கன்றது அவங்க நிதர்சனமான உண்மை. ஆக்சுவலா இதுல நாம சொல்ல வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயங்கள் ஜாக்கி. நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லிட்டு இருக்கிறதுன்னா, ஒரு ஜட்ஜா இருக்கிறவங்களுக்கு யாரு ஜட்ஜ் யாரு இதுன்னு தெரியல. இதெல்லாம் நம்ம நிறைய தடவை சொல்லிட்டோம். இப்ப உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, ராஜுவாவது கொஞ்சம் சென்சிபிளா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிற இடத்துல இந்த பொண்ணு சொல்லும் பொழுதுதான் சரி தெரியுது. இது வந்து ஒரு யூனிக்கான பிரச்சனைங்க. எல்லாருக்கும் அவங்க அப்பா வந்து 8 மாசத்துல விட்டு போயிட மாட்டாங்க. எல்லாரையும் போய் அவங்க தேடி கண்டுபிடிச்சிட்டு வர மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் இதெல்லாம் யாருக்குதான் இல்லைன்னா அப்ப அதுதான் அந்த பொண்ணுக்கான பெரிய வருத்தமே. இப்ப இதுல என்னன்னா, நீங்க நல்லா இந்த ஜட்ஜஸ் ஒரு 4 ஜட்ஜஸ் இருக்காங்கல்ல, 4 ஜட்ஜஸ் 4மே தான் சொல்லணும். ஏன்னா 4 ஜட்ஜஸ் இருக்கும்போது அதுல ஆரி தான் தப்பிச்சுட்டு வர்றாரு எல்லா இடத்துலயும். அது வந்து ஒரு நடுநிலை குமார் மாதிரி அவர் அழகா நின்னுகிட்டு ஒரு விஷயத்த வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இதுல மாற்றுறது பாத்தீங்கன்னா, ராஜுல இருந்து ஓவியா, மாயா எல்லாருமே கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. ராஜுவாவது ஓரளவு சென்சிபிளா பேசுவான்னு பார்த்தா இந்த மாதிரியான காமெடி எல்லாம் முடிஞ்சு அந்த பொண்ணு அதான் சொல்லுது. அதாவது எனக்கு இருக்கிறதுலே 5 மணி நேரம் அது 2 நிமிஷமா காமிச்சிங்க, அது கூட எனக்கு பிரச்சனை இல்லை. ஒரு என்ன சாதனைன்னு சொல்லும்போது இது என்ன பொறுத்தவரை பெரிய சாதனை. ஒரு அப்பா வந்து 8 மாசத்துல விட்டு, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்குங்க. சங்கீத ஸ்வரங்கள் மாதிரி அனிதா சம்பத் ஒரு கதை சொல்லிச்சுல, அந்த மாதிரி நீ அதை விட அதை விட வேற லெவல் கதை இது ஆக்சுவலா. ஆமா இல்லங்க, நான் என்ன சொல்றேன், இப்ப நீங்க நேத்து இப்ப ஒரு தட்ட வரீங்க, அவங்க வந்து நான் இன்னைக்கு இப்ப அந்த உசிலம்பட்டில இருந்து வந்தவங்களும் சொன்னாங்க, நான் நிக்கிறதே பெரிய விஷயம் இப்ப நீங்க வந்து அப்ப ஒரு கம்பாரிசன் இருக்கு ஜாக்கி. ஒரு முறுக்கு போடுறவங்க அவங்க உசிலம்பட்டி அவங்க கிராமத்துல இப்படி இருக்கு, அவங்க வராங்க அப்படிங்கிறதுக்கும் இவங்க வந்து வர்றதுக்கும் நீங்க ஒரு வித்தியாசத்தை பாக்குறீங்கன்னு கூட நான் வந்து ஃபீல் பண்றேன். ஆனா உசிலம்பட்டிக்காரங்க வந்து இன்னைக்குதான் நீங்க வந்து இன்டர்வியூ எடுத்திருக்கீங்க. அவங்களை அன்னைக்கே எடுக்கும்போது அன்னைக்கே வந்து அப்பவே காட்டுறப்ப on what basis நீங்க அவங்கள ரிஜெக்ட் பண்றீங்கன்றதுக்குல இப்ப கூட அந்த பொண்ணு சொல்லும்போது ஒரு விஷயம் அழகா சொன்னாங்க. ஏதோ ஒரு ப்ரொஃபைல் வச்சிருக்கீங்க, அதுக்குள்ளார நான் ஃபிட் ஆகல, எனக்கு அது புரியுது, நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா என்னுடைய விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க ஏன் வந்து ரொம்ப எளப்பமா பாக்குறீங்க அப்படிங்கறதும் அது என்ன, அது இது என்னோட பெரிய சாதனை. அப்படி இருக்கிறப்ப இதெல்லாம் யாருக்குமே நடக்காது. அதாவது ப்ராபபிலிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை யோசிச்சு பாத்தீங்கன்னா, இது வந்து 10% ஆஃப் பீப்புள் 20% ஆஃப் பீப்புளுக்கு இருக்கிற விஷயத்த நீங்க 100% ஆஃப் பீப்புளோட கம்பேர் பண்ணி அதுதான் கரெக்ட் தான். ஏன்னா 8 வயசுல விட்டு போன அப்பனா சோறு போட்ட அப்பனே வெளியே திருத்துறானுங்க. அப்ப 8 வயசுல விட்டுட்டு போன ஒரு அப்பனை ஒருத்தவங்க வந்து தேடி கண்டுபிடிச்சு அவனுக்கான ஒரு விஷயத்த அவன் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னும் பொழுது அது எவ்வளவு பெரிய விஷயம். அந்த விஷயத்தை நீங்க காமிச்சிட்டு கூட அவங்க ஏதோ ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஏதோ வந்து 2 பொண்டாட்டிக்கு சண்டை போடுற மாதிரி மாயா கூட ஏதோ ஒன்று பண்ண சொல்லிட்டாங்க உங்களுக்கு. அதுல வந்து உங்க பர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னு நீங்க சொல்லி அனுப்பிச்சிருந்தீங்கன்னா அங்க அது வந்து பிரச்சனையே கிடையாது. இன்னொரு ஒரு பிரச்சனை இருக்கு ஜாக்கி, இதுல நல்லா கூர்ந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதான் திரும்பவும் சொல்றேன், நீங்களும் இருக்கீங்க நானும் இருக்கேன். அந்த மாதிரி ஒரு 3 பேர் இருக்கிற பட்சத்துல நீங்க 3 பேர் தான் ஜட்ஜ் இல்லையா, ஜட்ஜுங்கிற பேர்ல 3 பேர் உட்காந்துருக்கீங்க. அப்ப டக்குன்னு நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இல்லம்மா நீ ரிஜெக்ட் எடுங்கிறீங்க. அப்ப மாயா மாதிரி இருக்கிற ஆள் சொல்லியிருந்திருக்காங்க, நான் ஜட்ஜா வந்து நான் உங்களை தாங்க செலக்ட் பண்ணிருப்பேன், நீங்க ரொம்ப சூப்பரான ஆளுங்க. அது எங்க வந்து ஒர்க் அவுட் ஆகும்னா, இப்ப வந்து ஒரு அப்பா அம்மா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அம்மா வந்து திட்டுவாங்க, அப்பா வந்து காப்பாத்துவாரு. அதேதான், அப்பா திட்டுவாரு, அம்மா காப்பாத்துவாங்க. அந்த மாதிரி இருந்தா பரவாயில்ல. ஆனா மாயா வந்து நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க, நான் தான் இங்க எல்லாமே, நான் நினைச்சா உங்களை எல்லாரையுமே தூக்கிடுவேன்ற மாதிரி எல்லாம் பேசியிருக்காங்க. சோ நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நேத்து கூட அந்த நைட்டி பொண்ணு கிட்ட வந்து பேசும்போது பாத்தீங்கன்னா, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க நைட்டிலன்றாங்க. அததான் சொல்றேன், உங்கள் உடைய பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்ல. உடை பற்றின பிரச்சனை என்னன்னா, எந்தெந்த உடைய எந்தெந்த இடத்துக்கு போட்டு வரணும். ஏன்னா இப்ப உடைய பற்றி பிரச்சனையே இல்லைன்னு பொழுது ஓவியா எதுக்கு அவங்க கிட்ட கேட்க போறாங்க, நீங்க MBA படிக்கும் போது என்ன ட்ரெஸ் போட்டு போனீங்க மாட்டாங்க. அப்ப நீங்க என்ன ஒரு ரெண்டாவது நேத்து மாயாவுடைய ட்ரெஸ் உங்க ட்ரெஸ் கூட தான் ஆக்வர்டா இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு. அதனால அவங்க டக்குன்னு ஜர்க்காயி உங்க உடை மேல எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அதை எடுத்துட்டாங்க. முன்னுக்கு பின் முரணா பேசுறீங்க. எதனால வந்து ஒருத்தவங்களை ரிஜெக்ட் பண்றீங்கன்ற ஒரு கான்கிரீட்டான ஒரு ரீசன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கறது இல்ல நீங்க அப்படிங்கிறது இருக்கு. ஏன் இத இன்னுமே சொல்லணும்னா, இப்ப இன்னும் சில போட்டியாளர்கள்லாம் வந்து கூட வந்து பேட்டி கொடுத்திருந்தாங்க, நம்ம அதை பத்தி அங்கங்க நிறைய பேசியிருந்தோம். ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஓவியாலாம் ஜட்ஜுக்கு ஒர்த்தே இல்ல. அவங்க ஏன் ஒர்த்தே இல்ல தெரியல, உள்ளார்ந்து எதையும் கிரகிச்சுக்கிற தன்மை கிடையாது. எதிரால ரிஜெக்ட்னா எனக்கு பிடிக்கல, ஐ டோன்ட் நோன்னா என்ன அர்த்தம்? எனக்கு அழகா சொல்வீங்க ஜாக்கி, ஐ டோன்ட் நோ.
அந்த மாதிரி சொல்லும் பொழுது அப்ப இருக்கிறவன் வந்து வேலை வெட்டிலாம் விட்டுட்டு அவன் நேரத்தெல்லாம் விட்டுட்டு உங்க எதிர்க்க வந்து நாயா நரியாலாம் நடிச்சிட்டு இருக்கானே அவனை கேனப்பயலான்னு கேட்கறேன். அதுதான். அதே மாதிரி அந்த போட்டியாளர்கள் போனவங்களும் சொன்னது ஒரு விஷயம் என்னன்னா, எங்களை கூட விட்டுருங்க. அந்த காமாட்சிலாம் அழகா சொன்னாங்க, எங்களை கூட விட்டுருங்க. ஒரு பையன்லாம் ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க, எங்களை எல்லாமே வெளியில வந்து அவன் பயங்கர என்டர்டெய்னிங்கா வச்சுக்கிட்டு இருந்தான், அதான் நிக்கிற இடம்லாம் சிரிக்க வச்சுட்டே இருந்தான். பையன் ரிஜெக்டட்ங்கறத எங்களால தாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க அந்த மாதிரி ஆட்கள் என்ன சொல்றாங்கன்னா, எஸ்எஸ் மியூசிக்ல அந்த பையன் வந்து நீ அதாவது படுத்துட்டாராம், ஏதோ படுத்துட்டாரா அவரு, படுத்துட்டு சொன்னாரா, நான் படுத்துட்டேன் அவ்வளவுதான், எனக்கு செலக்ட் பண்ணா பண்ணுங்க, செலக்ட் பண்ணல நாலாம் பிக் பாஸோட வின்னர் அப்படின்னாரா அவரு. அந்த மாதிரி பேசும்போது அதுதாங்க, நீங்க அந்த மாதிரி ஒருத்தர் பேசும்போது, இப்போ ஒருத்தர் தொடை தட்டி பிக் பாஸ் குள்ளரே சொல்லிட்டு இருந்தாருல்ல, நான் தான் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரியான ஒரு ஆட்களையும் ஆமா தனியா பேசுவாருங்க அவரு. நைட் எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் நான் தான் வின்னர், தொடை தட்டி நான் தான் வின்னர், அதெல்லாம் நல்ல எபிசோடுங்க. மாதிரியான ஆட்கள்லாம் வேற லெவல்ல. அவரு அப்புறம் வந்து இந்த ஒருத்தர் வந்து டக்குன்னு வந்து இந்த பாகுபலி மாதிரி இப்ப இது வச்சுக்கிட்டு வார்டனா கூட வந்து நடிப்பாரு ஜாக்கி, பியூன் வார்டனா கூட அந்த டாஸ்க்லாம் பாத்தீங்கன்னா அவர் பாட்டு பிக் பாஸ் கிட்ட வெளில வந்து பேசிட்டே இருப்பாரு. ஆமா ஆமா ஆமா, நிறைய ஆட்கள் இருந்தாங்க. சோ அந்த மாதிரி ஒரு சில ஆட்களா நீங்க யோசிக்கிறீங்க அவங்களன்னு கூட நான் வச்சுக்கிறேன். பட் எல்லாருமே கேட்கிற கேள்வி என்னன்னா, 2 பேரும் சண்டை போட்டுக்க, அந்த இந்த மோனிகாவும் சொல்லியிருந்தாங்க, திடீர்னு அழு, திடீர்னு சண்டை பண்ணா எப்படிங்க வரும்? அவங்க ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்டா நான் கேக்குறேன். இப்ப நீங்க வந்து ஒரு ஆர்டிஸ்டா இத்தனை வருஷத்துல பண்ணிருப்பீங்க, கும்பல்ல வந்து உங்களுக்கு வெக்கம் தெரியும், அவங்க கிட்ட கேக்குறது வந்து ஒரு இது பிரியா விக்ரம் சொல்றதுதான். என்ன கிரைட்டீரியானா அவங்க ஒழுங்கா பேசுறாங்களா, அதாவது ஒரு விஷயத்த உள்வாங்கி கூச்சம் இல்லாம பேசுறாங்களா, உரையாடுறாங்களா, இதுதான். ரெண்டாவது அவங்களுக்கு இருந்த வலி வேதனை, ஏன்னா இங்க வந்து ஒரு கதை சொல்றதுக்கு ஒரு வலியும் வேதனையும் தேவை, புரியுதுங்களா? சோ அந்த வலி வேதனைக்கு ஆனா கிரைட்டீரியான்னு ஒன்று வச்சிருக்கீங்கல்ல, அப்படி எதுவுமே இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு 2-3 கிரைட்டீரியா அவங்க வந்து பெஸ்டா இருக்கலாம். ஒன்னு பாட்டு பாடலாம், ஒன்னு கவிதை எழுதலாம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு கலைஞனாக இருக்கலாம், ஏதாவது ஒண்ணு இருக்கலாம். அதுக்கு ஒரு கிரைட்டீரியா ஒன்று வச்சு பண்ணீங்கன்னா பரவாயில்ல. இப்ப அவங்க ஒரு காமன் மேன், நான் காய்கறி வித்திருக்கிற வந்து உங்க அப்பா செத்து விட்டாரு அழுது காமி அப்படின்னா எப்படி அழுக முடியும்? அதேதான், இதுதான் அபத்தமான ஒரு விஷயம். அப்ப நீங்க வந்து வந்தானுக்கு போனா அப்படின்ற மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்தி எதிர்க்கிறவனுக்கான ஒரு அவனை கன்சோலும் பண்றது இல்ல, அவனை கம்ஃபர்ட்டும் பண்றது இல்ல, வந்தாவா போனா போ அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்தாச்சு. மாற்ற வேணும்னு குதிச்சிட்டு இருந்தானுங்க. இன்னைக்கு வந்து அமித்ஷா அன்று விஜய் சந்திப்புக்காக வந்து ஒரு ரோட்ல வந்து எல்லாத்தையும் பண்றாங்க. ஒரு அப்பா என்ன பண்றாரு, கார்ல உட்காந்துட்டு குழந்தைங்க ஏங்க 9 மணிக்கு உடனே யூ டர்ன் பண்றீங்க, இப்ப நான் வந்து ஒரு 2 கிலோமீட்டர் போய் தான் வரணும் அப்படின்றாரு. அங்க வந்து ஒரு பெரிய ரசவாசம் நடந்துட்டு இருக்கு, அப்படியே கேமரா அப்படியே வெளியே வந்து அவர் காரை காமிக்கிறாங்க, அவர் ரிவர் ஜீசஸ் எழுதிருக்காங்க. ஜீசஸ்க்கே தான் நிலைமை, ஓகேவா? அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும்போது நாங்க இப்படித்தான் செய்வோம் அப்படின்னும் போது, இதுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னும் போது இப்படித்தான் அது நடக்கும். ஆனாலும் இந்த விஷயத்துல வந்து அந்த பொண்ணு சொன்ன விஷயம் வந்து உண்மையிலே வந்து, ஏன்னா நம்மளே அந்த விமர்சனம், ஆமா இவ்வளவு தூரம் வந்து இதுவே சாதனைன்னு சொன்னா இது எப்படி ஒரு ஸ்பீச்சோட தானே. அவங்க நம்ம கட் பண்ணி காட்டும் பொழுதே என்னன்னா, அவங்கள்ட்ட ஒரு ஸ்பீச்சே இல்லாத மாதிரி தான் இருந்தது, அவங்க ஒண்ணுமே ஒரு ப்ரிப்பேர் ஆகி வராத மாதிரி தான் இருந்தது. இன்னொன்னு எல்லாருமே கேட்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, காமன் மேன்னா எப்படிங்க இருப்பாங்க? நான் வேலைக்கு போறேன், எனக்கு ஒரு விஷயங்கள் இருக்கு, நான் நார்மலா ஒரு லைஃப் லீட் பண்றேன், நான் அந்த விஷயத்துல இண்டிபெண்டா இருக்கேன், நான் எப்படி என்னுடைய காமனான ஒரு லைஃப்ல அடிச்சு முன்னேறி வந்திருக்கேங்கிறது தானே காமன். ஆமா, இப்ப அந்த காமாட்சி இருக்காங்களே, இப்ப அவங்க கூட ஒரு டாக்ஸி ஓட்டுறாங்க, அது பெரிய விஷயம். நீங்க என்னைக்கு ஒரு பெண் வந்து டாக்ஸி ஓட்டி நீங்க நிறைய எவ்வளவு பேர் பார்த்துருப்பீங்க. அப்ப இரட்டையர்களுக்கு நீங்க கொடுக்குறீங்க, அதான் அந்த பையன் சொன்னா 2 பேரும் பிறந்துட்டாங்க, நான் என்ன பண்ண முடியும்? அது மாதிரி அந்த மாதிரி அப்ப நீங்க எடுக்கிறீங்கன்னா அந்த மாதிரி காமன் மேன் சொல்லணும் வச்சிருக்க வேண்டியது இல்ல. உங்களுக்கு தெரிஞ்சவங்களை எடுங்க, நீங்களே போய் தெரிஞ்சு போய் கூட்டுவாங்க, அவங்க உங்களே கூட திட்டிட்டு போட்டோம், அது பிரச்சனை இல்லை. ஆனா இந்த காமெடியில வந்து 50 பேரை ஈத்துட்டு வந்து உட்கார வச்சு ஒரு பஸ்ல ஏற்றி அவங்களை நாஸ்தி பண்ணி, இதுல அந்த பஸ்ல ஏத்தன கதையிலயும் உங்களுக்கு யாராவது நீங்க இவங்க வந்தா நல்லா இருக்கும் நீங்களே குடுக்குறீங்க, பஸ்ல இடம் பிடிக்கலனா ஓகே பஸ்ல இருக்கிற எல்லாரையும் செலக்டட்ங்கறீங்க, அதுக்கப்புறம் சேர்ல அவங்க இடம் பிடிக்கலனா சரி சேர்ல இருக்கிற எல்லாரும் செலக்டட் அப்படிங்கறீங்க. அதன் பிறகு இப்ப இவ்வளவு குழப்பங்கள் இருக்கும்போது சம்டைம்ஸ் எனக்கே எப்படி இருக்குன்னா, அந்த ஜட்ஜ் மட்டும் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கும் நீங்க வந்து ஓவர்லாப் ஏதோ ஒரு இப்ப மோனிகா கிறிஸ்டினாவுக்கு எடுத்துக்கங்க, அவங்க கிட்ட அவங்கள செலக்ட் பண்றதுக்கான எல்லா தரவுகளும் இருக்கு, உங்களுக்கு 5 பேர் தான் வேணும். அப்ப உங்களுக்கு 20 பேர் இந்த மாதிரி சிறப்பா பண்ணாலும் நீங்க என்ன சொல்லுவீங்க, ஏதாவது நொண்டிசாக சொல்லி அவங்களை அனுப்பிச்சு விட்டுருவீங்க. இதுதான் வந்து அதுல இருக்கிற நிதர்சனமான இதைதான் நம்ம வந்து பேசணும்னு நினைச்சா அதை நான் உங்களோட பேசிட்டோம். இது குறித்தான உங்கள் கருத்துக்கள் ஏதாவது இருக்காங்க மேடம் உங்ககிட்ட? ஏதாவது சொல்லுங்க. ஏன்னா போட்டியாளர்கள் சரி, ஜட்ஜஸ் சரி,
இது இது வந்து விமர்சனத்துக்குள்ளாகிட்டு தான் வருது. எந்த ஒரு ஃபார்மேட்டையும் வந்து நீங்க அமைக்காம வந்து பண்ணதனுடைய விளைவு தான் இது எல்லாமே. அப்ப ஒருத்தவங்க கிட்ட ஒரு உண்மையான கதை இருக்கும் பொழுது கூட உங்களால 50 பேர் செலக்ட் பண்றீங்க. 50 பேர் செலக்ட் பண்ணும்போதே உங்களுக்கு என்னன்னா இந்த கதைலாம் செட் ஆகும், இதெல்லாம் வராதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா உங்களுக்கு வந்து எபிசோடு வந்து பிக் பாஸ் செப்டம்பர் 6 வரையும் ஓடணுன்றதுக்காக ஒருத்தவங்களை கூப்பிட்டு வரீங்க. இதுல நீங்க இதுல ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிக்கிறேன். அல்டிமேட்னு ஒண்ணு ஆரம்பிச்சு பாலாஜிக்கு வந்து அவார்டு கொடுக்கணுங்கிறதுக்காக ஆரம்பிச்ச மாதிரி, மாயாவுக்கு ஹோஸ்ட் பதவி கொடுக்கணும்ன்றதுக்காக ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு. எஸ் எக்ஸாக்ட்லி, அதுதான் உண்மை, அதுதான் நிதர்சனமான உண்மை. அதுக்கு தான் வந்து கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. அது வேற விஷயம். நான் என்னன்னு சொல்றேன், இன்னொன்னு இந்த காமன் மேன்ஸ் இவங்க எல்லாருமே வெல் டு டூவா படிச்சிருக்காங்க, கம்பெனியில ஒர்க் பண்றாங்க, அவங்க பெரிய இவங்களை விட பெரிய சாதனைகள்லாம் பண்ணவங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த மோனிகா கிருஷ்ணாவே சொல்றேன், அவங்க அப்பாவை தேடி கண்டுபிடிச்சதெல்லாம் பெரிய கதை. இன்னைக்கு இண்டிபெண்டா வந்து அந்த ஃபேமிலியா அவங்க ரன் பண்றதுக்கு பாத்துக்கிட்டு இருக்காங்கன்றது பெரிய கதை. ஆனா என்ன பிரச்சனைனா இவங்க சொல்றப்ப இப்ப கவனிச்சிங்களா, எனக்கு வந்து ஓவியா வந்து இவர ஸ்வீட் கேர்ள் சொன்னாங்கன்றது பெருமையா சொல்றாங்க. அதுதான் இந்த காமன் மேன் கிட்ட இருக்க விஷயம். ஏன்னா இதெல்லாம் வந்து இப்ப நம்ம மீடியா பர்சன் நானு, இப்ப எனக்கு இதெல்லாம் வந்து ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. ஆனா புதுசா ஒருத்தன் செட்ல வந்து அந்த படபடப்போட இருக்கும்போது ஓவியா சொல்ற வார்த்தையும் மாயா சொன்ன வார்த்தையும் இன்னி வரையும் அவங்க வந்து பெருமை பேசிட்டு இருக்காங்க. நான் ஒரு விஷயம் பண்ணேன் ஒரு 5 மணி நேரம், அதுல வந்து ஆரி கூட எதுவும் பெருசா சொல்லல, அப்படியே இருந்தாரு. ஆனா இவ்வளவு பெரிய சாதனை நான் பண்ணும்போது என்ன பொறுத்தவரையும் ஒரு பொண்ணா வந்து எங்க அப்பாவை வந்து கண்டுபிடிச்சது, அது Facebookல 28 வருஷம் 26 கண்டுபிடிச்சது பெரிய சாதனை. மாயா வந்து ஓவியா சொல்றாங்க இவர ஸ்வீட் கேர்ள்ன்றாங்க. மாயா என்ன சொல்றாங்கன்னா நான் உங்களதான் எடுத்திருப்பேன். இவங்க வந்து ஒரு கடவுளுடைய ஆசீர்வாதம் மாதிரி இவங்க வந்து ஃபீல் பண்றாங்க. அந்த மாதிரி மனிதர்களை அவங்களுடைய அந்த விஷயத்தை தான் இவங்க வந்து மேனிபுலேட் பண்றாங்கன்றதும், அது வந்து நம்மளுக்கு காமிக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு மேலதான் தப்புன்ற மாதிரி எடிட்டிங்ல நம்மள காமிச்சதும், அந்த பொண்ணு வந்து இன்னைக்கு வந்து பேச இப்ப இதுல என்ன இவங்க நினைச்சிட்டாங்கன்னா, இப்ப உதாரணத்துக்கு கார் இல்லாதவங்களுக்கு கார் இல்ல அப்படின்னு ஒருத்தர் வந்து ஒரு கோரிக்கை கொடுக்குறாரு சட்டமன்றத்துல, எம்எல்ஏ. அவர்கிட்ட 4 கார் ஏற்கனவே இருக்கு. இதுவே தெரியாத ஒரு முதல்வர் தான் இன்னைக்கு வந்து பதவியில இருக்கிறாரு. எல்லாரும் கார். இதுல என்ன கொடுமைன்னா, கவுண்டம்பாளையம் எம்எல்ஏ ஜோசிய கனிமொழின்னு பேரு. அவங்க கிட்ட 26 கார் இருக்காங்க. அவங்க கிட்டயே 12 கார் அவங்க அபிடவிட்ல தெரிவிச்சிருக்காங்க. இப்ப இவங்களுக்கு வந்து காரு, இதுல வந்து காருக்கு டிரைவருக்கான மாச சம்பளம் வந்து அந்த படி 75,000, 1 லட்சம். மாற்றம் தானே இதெல்லாம். இல்ல சொல்றேன். அப்ப யோசிச்சு பாருங்க. இப்ப இதுல என்ன எனக்கு ஒரே ஒரு விஷயம்னா, நம்ம அடிக்கடி சொல்றதுதான் ஜாக்கி, தவறுகள் அப்படின்னும் பொழுது ஆமாங்க தவறுகள் அப்படின்ட்டா பிரச்சனையே இல்லை, நாங்க தவறா தேர்ந்தெடுத்துட்டோம் பிரச்சனையே இல்லை. ஆனா இது தவறா தேர்ந்தெடுத்துட்டேங்கிறதுக்காகவே நான் பொண்ணு கூட்டின்னு வந்த மருமக தான் பெஸ்ட்ங்கிற மாதிரி நீங்க முட்டு கொடுக்கறதா இங்க. அதுதான் இப்ப இந்த பொண்ணை வந்து நம்ம என்ன சொன்னோம், இங்க வந்ததே சாதனைன்றது எப்படிமா அப்படின்னும் போது, ஆனா இதுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய விஷயம். இதுல என்னன்னா, இப்ப ஏன் சொன்னா, நீங்க சமூக வலைதளங்கள்ல வந்து எந்த சமூக வலைதளங்களை வச்சு நீங்க ஆட்சிக்கு வந்தீங்களோ அதே சமூக வலைதளங்களை என்ன பண்றாங்கன்னா எடுத்து போட்டு கிழிக்கிறாங்க. இவங்களுக்கு இத்தனை இருக்கு, அவங்களுக்கு அத்தனை இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அதே மாதிரி நீங்க அங்க வந்து ஒரு க்ளோஸ்டு சர்க்கிள்ல வந்து ஒரு விஷயம் பண்ணி அனுப்பிச்சிட்டீங்க. இந்த வெளியே வந்து அவங்க கையில மீடியா இருக்கு, அவங்களும் பேசுறாங்க, இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி பண்ணாங்க, இந்த மாதிரி போனாங்க அப்படின்னு. இதுதான். அப்ப இது வந்து அவங்களுக்கு வந்து 2 விதமா போகும் சேனலுக்கு. ஒன்னு பிளஸ்ஸா வந்து இதை பத்தி பேசுறாங்கன்றது ஒண்ணு, 2வது கிரெடிபிலிட்டி குறைஞ்சிட்டு வரும்னு வச்சுக்காங்களேன். ஏற்கனவே இவங்க வந்து இதுல இப்ப அது கூட சமுதாயத்துல ஒரு பையன் எழுதியிருந்தாப்ல அருள், அதாவது சூப்பர் சிங்கரு. அந்த பையன் வந்து ஏற்கனவே ஜெயிச்சிட்டான். ஏற்கனவே அதாவது சூப்பர் சிங்கர்ல ஃபைனல் சந்தோஷ் நாராயணன் வந்து ஜட்ஜி அவனை செலக்ட் பண்ணி அவனுக்கு வந்து நான் வந்து பாட வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து இதெல்லாம் பண்ணி குதிச்சு ஆர்ப்பாட்டெல்லாம் பண்ணி அவன் வந்து அதான் மறுநாளே வந்து அந்த பையன் இதுக்கு முன்னாடி 10 பாட்டு பாடியிருக்கான் படங்கள்ல அப்படின்னு சமூக வலைதளம் போட்டு கீழான். புரியுதுங்களா? இந்த மாதிரியான வேலைகள் வந்து சமூக வலைதளம் மூலமா நீங்க ஒரு கட்டமைக்கும் போது அந்த கட்டமைப்பு வந்து எல்லாருக்குமே எவ்ரிபடி நோஸ் ரைட். அவ்வளவுதான். க்ளோஸ் சர்க்கிள்ல இருந்தாலும் இப்ப வெளியில வந்து எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப 8 பேர் 4 பேரும் 5 பேரும் வந்து உட்காந்துக்கிட்டு என்னெல்லாம் அதுல பிளஸ் பாயிண்டாவும் நிறைய விஷயங்கள் பேசுறாங்க, அபத்தமாவும் பேசுறாங்க. இப்ப 5 மணி நேரம் பண்ண 2 நிமிஷம் காமிக்கிறாங்கிறத நம்ம ஏற்கனவே சொன்ன புரிதலே உங்களுக்கு கிடையாது. இன்னொன்னு கேட்ட கேள்வியில எங்களை வந்து ஃபர்ஸ்ட் கேட்டாங்க, திரும்ப இதெல்லாம் நம்ம தப்பே சொல்ல மாட்டோம், ஏன்னா இன்டர்வியூல ஒரு பகுதி. ஆனா நீங்க 5 பேரை செலக்ட் பண்றதுக்கு 50 பேரோட வாழ்க்கையில விளையாடி இருக்கீங்கன்றத நிதர்சனமான உண்மை. அதனாலதான் அவங்க கேட்டாங்க 50 பேர் செலக்ட் பண்ணீங்க,
அந்த பஸ்ல 2.5 மணி நேரம் புழுக்கத்துல உட்கார வச்சுங்களா எதுக்கு? அதே மாதிரி அவங்க கேட்ட இன்னொரு ஒரு கேள்வியும் நியாயம் ஜாக்கி. எஸ்எஸ் மியூசிக்ல இருக்கிற பையனை நீங்க செலக்ட் பண்றீங்க அப்படின்னா அப்ப காமன் மேன் நீங்க யார சொல்ல வரீங்க? ரொம்ப சிம்பிள், அவ்வளவுதான். நம்ம கூட ஏற்கனவே நம்ம இந்த முனியம்மா மாதிரி ஒரு காமனான ஆட்கள், ஆமா, ஏதோ எல்லாருக்கும் தெரியாதுல முனியம்மா, ஆனா அவங்களுக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்கலாம். ஆனா அவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு தான் அவங்க வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னு பார்த்தா கடைசியில் இவங்க மீடியாவில் இருக்கிற ஆட்களுக்கு வந்து திரும்ப வந்துருக்கலாம் ஆட்களை. அதுதான் இங்க சொல்லக்கூடிய விஷயம். ஸோ எனிவே இது குறித்தான உங்க கருத்துக்களை பின்னோட்டங்களை தெரியப்படுத்துங்க. திவ்யா தான் இதற்கான வீடியோ அனுப்பிச்சாங்க, அவங்களுக்கு. ஸோ இது குறித்து நம்மளும் பேசணும். இது குறித்தான உங்கள் கருத்துக்களை பின்னோட்டங்களை தெரியப்படுத்துங்க. லைக், கமெண்ட் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே இருங்க. நிறைய அது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு வந்து நேரம் குறைவா இருக்கிறதுனால டக்குன்னு அதை வந்து வீடியோக்கு நடுவில் என்னால் சொல்ல முடியல. லைக் பண்ணவங்க இப்பவும் வந்து லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ மீண்டும் வேறு ஒரு எபிசோட்ல உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அது ஒரு நன்றி கூறப்படுது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.